நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் இரத்துக்கும் டேனியலுக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், எடப்பாடி அவர்கள் இந்த ஐடி விங் கூட்டத்தில், அவங்க கட்சிக்குள்ளார நடந்த உள்ளரங்க கூட்டத்தில் 10% வாக்குகள் குறைஞ்சிருக்கோன்னு முதல் முறையாக ஒரு உண்மையை ஒத்துக்கிறார் சார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான பார்வை தான் அது. ஏன்னா நம்ம ஒரு கட்சியில் ஒரு கட்சிக்கோ நிறுவனத்துக்கோ ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அதனுடைய உயர்வு தாழ்வு, வெற்றி வீழ்ச்சி, அதனுடைய மதிப்பீட்டை ஆய்வு செய்யணும். அதுதான் ஒரு அறிவு சார்ந்த தலைமை பண்புக்கு அதுதான் இலக்கணம். அந்த அடிப்படையில் எடப்பாடி நீண்ட காலத்துக்கு பிறகு தொடர்ந்து 10 தேர்தலில், அதாவது எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு, புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வியிலேயே சந்தித்து வந்த எடப்பாடி அதிமுக அந்த தோல்விக்கான காரணங்களை அறிவுபூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்தவில்லைங்கிற விமர்சனத்தை நம்ம பல பொது வெளியில் வச்சாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயும் அந்த விவாதம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. நேரடியாக அது செயற்குழு, பொதுக்குழு, அந்த நிர்வாகிகளுக்குள்ள உயர்மட்ட அளவில் அவங்க அதுக்குள்ளே பெரிய விவாதித்த மாதிரி இதுவரைக்கும் நமக்கு செய்தி வரல. ஆனால் தோல்விக்கான குறித்து மாவட்ட செயலர் கூட்டத்தையும் மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக ஆய்வு கூட்டங்களை எல்லாம் நடத்தினார், தலைமை அலுவலகத்திலேயே நடத்தினார். ஆனால் அதுக்குள்ளே நடந்த விவாதத்தை பற்றி பொது வெளியில் வரவே இல்லை, வரல. ஆமாம், அதுக்கான ஏன்னா அதில் காரணம் என்னன்னு கேட்டால் பெரும்பாலான காரணங்கள் கட்சியினுடைய பிரிவுகள். சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ் தனிப்பிரிவு, அவர்கள் தனித்து நின்றதுனால பெருவாரியான வாக்குகளை பெற்றது. அப்புறம் இப்படி நமக்குள் பிரிந்திருந்து கடுமையான வாத பிரதிவாதங்களை வைக்கிறதுனால, விமர்சனங்களை வைக்கிறதுனால கட்சியின் மீதும் நம்ம தலைமையின் மீது இருந்த நம்பிக்கையை வாக்காளர் பெருமக்கள் மத்தியில் அது பழுதுபட்டு வாக்கு சதவீதம் குறைந்தது. இவைகளெல்லாம் தான் அங்கே சொல்ல போகிறாங்க. அப்போ அதில் அந்த விவாதமே வரக்கூடாதுன்னு எடப்பாடி விரும்பி அந்த விவாதத்தை தவிர்த்துட்டு பொதுவாக பேசிட்டு கட்சிக்காரங்களாம் யாரெல்லாம் கட்சிக்கு வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அதை அந்த கூட்டத்தையும் ட்ராப் பண்ணிட்டாரு. அதில் ஒரு முடிவு வரல. நீண்ட காலத்துக்கு பிறகு சென்ற வாரம் அதனுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவில் எடப்பாடி மனம் திறந்து இந்த மாதிரி 10 விழுக்காடு நம்ம அவர் வெளில வராதுன்னு நினச்சிருப்பாரோ சார்? வெளியில நம்ம பேசின வெளில வர இல்லை, வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே தப்புங்கிறேன் நான். தப்பு. நீங்கள் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு விவாதம் ஆரோக்கியமான வெளிப்படையான விவாதத்தை நடத்தினா தான் அது இன்னும் செழுமைப்படும். ஓகே ஓகே. அதில் போய் நீங்கள் அதில் ஒரு ரகசிய சந்திப்போ ரகசிய கூட்டமோ அல்ல அது. அதனால அது அந்த அதை இப்போ ஒன்றும் நல்ல வேலை ஒரு மறுக்கலை. அது ஏன் ஒரு மறுக்க மாட்டாரு? ஏன்னா அவங்க கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களும் இதை மறுக்கலை, டிஃபெண்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர மறுக்கலை. அப்போ இந்த உரையாடல் அங்கே நடந்தது உண்மை. அது எடப்பாடியே மறுக்கல. அந்த உரையாடல் நடந்தது உண்மை. உண்மையிலேயே வாக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறதையும் உண்மை. அதை நீண்ட காலத்துக்கு பிறகு, ஏன்னா அது என்ன நிறுவ முயற்சி பண்ணாருன்னா, நாங்கள் 2019 விட கூடுதலாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 1 விழுக்காடு நாங்கள் கூடுதலாக பெற்றிருக்கிறோம்ங்கிறதையெல்லாம் தான் நிறுவி கட்சியினரை சமப்படுத்த பார்த்தாரு. அவங்கள சமாதானப்படுத்த பார்த்தார் எடப்பாடி. ஆனால் இந்த கூட்டத்தில், இப்போ தகவல் தொழில்நுட்ப கூட்டத்தில், பரப்புரை கூட்டத்தில் அவர் 10 விழுக்காடு நம்ம குறைஞ்சிருக்கிறோம், அதனால் அதையெல்லாம் உயர்த்துவதற்கு நம்ம முயற்சிக்கணும், குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகளை கவரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விஜய், இப்போ நம்ம நாம் தமிழர், நம்ம இது மாதிரியான புதிதாக உதயநிதி தம்பி பொறுப்புக்கு வர்றாரு. இதை ஒட்டி அவர் இளைஞருடைய வாக்குகளை நம்ம கட்சிக்கு கவர்வதற்கு, ஆதரவை பெறுவதற்கு முயற்சிக்கணுங்கிற அந்த 2 சரியான ஆரோக்கியமான வாதத்தை கருத்தை முன்வைத்து அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த பரப்புரைகளை வலைத்தளங்களில் பயன்படுத்துங்கிறது தான் அவருடைய சாராம்சம். அப்போ ஓரளவு அதை சரிப்படுத்தியிருக்காரு. இன்னுமே அதில் இன்னும் விளக்கமாக தெளிவாக பேசி அவங்களுக்கு சில உத்தரவுகளை தந்திருக்கணும். அந்தளவுக்கு இன்னும் இவர் எடப்பாடியே பக்குவப்படாததுனால அந்த பார்வை அவர்கிட்ட வரல. இல்லை, இப்போ அதில் ஒரு பெரிய எல்லாராலையும் விமர்சிக்கப்பட்டது 10லிருந்து 15% நமக்கு ஓட்டு போடுறவங்க இறந்துட்டாங்க, எம்ஜிஆரோட விசுவாசிகள். இதெல்லாம் எப்படி ஒரு அதுதான் அந்த அளவுக்கு தான் அவங்க யாரோ அந்த அளவுக்கு தான் தகவல் சொல்கிறாங்க. அதாவது நீண்ட காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தவர்கள் உண்மையிலேயே வயது முதிர்ந்தவர்கள் தான். அதாவது இப்போ அந்த காலத்து திரைப்படங்கள், நாடோடி மன்னன் படம் பார்த்த காலத்தில் இருந்த ரசிகர்கள், கட்சி தொண்டர்களாக இருந்து அவர்கள் படிப்படியாக அவர் இறந்து போயிருப்பாங்க, வயது முதிர்வு காரணமாக இறந்துருப்பாங்க. அதனால் அந்த வயது முதிர்ந்த அதிமுகவினுடைய வாக்காளர்கள்
அதிமுக வாக்கு செலுத்துவதற்கு இப்போ உயிரோடு இல்லைங்கிறதுனால கூட நம்ம தோத்துருவோங்கிறதையெல்லாம் கூட சொல்லியிருக்காருன்னா அதே இல்ல அதை போய் ஒரு 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 ஐடி மீட்டிங்ல சொல்றது சரியா இருக்கும். அது தாழ்வு தான். அப்படி என்ன பண்ணியிருக்கணும்னா நம்முடைய மூத்த ஆதரவாளர்களெல்லாம் இப்போ பெருமளவு பேர் நல்லா எல்லாம் அந்த மாதிரி வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்துட்டாங்க. அதையெல்லாம் ஈடு செய்கிற அளவுக்கு அவங்களுடைய வாரிசுகளை எல்லாம் நம்ம கட்சியினர் வசப்படுத்தி கட்சியினுடைய செயல்பாட்டு களத்தில் நம்ம நிறுத்தணுங்கிற மாதிரி அது ஒரு ஆரோக்கியமான இதாக கொண்டு போயிருக்கணும். ஆனால் அதில் அவர் அப்படி ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு நமக்கு வாக்களித்தவங்களாம் மரணித்து போனார்கள்ங்கிற பார்வையை கூட வச்சுருந்துருக்காரு. அது தவறானது, பிழையானது தான். ஓகே. ஆனால் அதை ஈடு செய்வதற்கு அவருடைய குடும்பத்திலிருந்து வர்ற இளைஞர்களை குடும்பம் குடும்பமாக வாழையடி வாழையாக இந்த கட்சிக்கு புரட்சித் தலைவர் அப்படி தான் பண்ணாங்க. புரட்சித் தலைவர் அதாவது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அண்ணாவை ஒட்டி புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவர் ஒட்டி அம்மா. அவங்க வந்து வாக்குகளை சேதாரம் இல்லாமல் வாக்குகளினுடைய எண்ணிக்கையும் கட்சியினுடைய தொண்டர்களினுடைய எண்ணிக்கையும் உறுப்பினருடைய எண்ணிக்கையும் உயர்த்தி கொண்டே வந்தார். அதில் அம்மா வந்து புரட்சித் தலைவர் அம்மா 2 விடயங்களை உறுதியாக வலிமைப்படுத்துகிறாங்க. ஒன்று வாக்காளருடைய திரட்சி, உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது, கட்சியினுடைய நிதியினுடைய வைப்பு தொகை சேமிப்பு தொகை உயர்வு பல மடங்கு. ஒரு சில லட்சத்தில் இருந்த புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்த அதனுடைய வைப்பு தொகை அம்மா வந்த பிறகு அது 100 கோடி 200 கோடி 300 கோடி என்று அது வந்து வைப்பு தொகையை உயர்த்த அளவுக்கு கொண்டு போனாங்க. அப்போ கட்சி பொருளாதார ரீதியாக வலிமையாக இருந்தது, தொண்டர்களினுடைய கட்டுமானத்தில் அது வலிமையாக இருந்தது, அது வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறுவதிலையும் வலிமையாக இருந்துச்சு. அதுதான் இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சியாக தனித்து நின்று 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 37 தொகுதிகளை பெற்று இந்தியா வியக்கிற வெற்றியை தந்த தலைவி புரட்சித் தலைவர் அம்மா. 2016 இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத புதிய சரித்திரத்தை படைத்தார். அதாவது 27 தனித்து நின்று 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டு 136 இடங்களை பெற்று 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வர்றார். அப்படி இருந்து அவர் மரணித்து போகிறாங்க. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தான் இப்போ எடப்பாடி பொறுப்புக்கு வர்றாரு. சின்னம்மா சிறைக்கு போயிடுறாங்க. இந்த நெருக்கடிகளை சமாளித்து கட்சியை வலிமைப்படுத்துவதில் எடப்பாடி முந்தைய தலைவர்களுக்கு இணையாக தன்னை தகவமைத்து கொண்டு தொண்டர்களையும் வாக்காளர்களையும் வசீகரிக்கிற இடத்துல இருந்து தான் இடைவெளி ஏற்பட்டு இப்போ எடப்பாடி இந்த தோல்வி நிலையில் துவண்டு போய் இப்போ இந்த மாதிரி கட்சிக்காரர் இடத்துல சில சமாதானங்களை செய்கிறார். அப்போ அதில் மூத்த உறுப்பினருடைய மறைவு, இளைஞர்கள் நம்ம கட்சிக்கு வர வைக்கணும், 10 விழுக்காடு நம்ம இழந்திருக்கிறோங்கிறத சொல்கிறார். அப்போ அது ஒரு ஆரோக்கியமான விவாதம் ஓரளவு அங்கே நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். வரவேற்கத்தக்கது தான். இதை இன்னும் கூர்மைப்படுத்தி வேகப்படுத்தினா ஒரு திராவிட பேரியக்கம் தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் அதிமுக என்கின்ற இந்த நிலை இன்று வரை தொடர்கிறது. அது இன்னும் நீடித்து வலிமை பெற வேண்டும் என்றால் எடப்பாடி இன்னும் கூர்மையாக ஒரு தத்துவ களத்தில் திராவிட கருத்தியல் தளத்தில் அவர் இன்னும் வீரியமாக செயல்படணுங்கிறத தான் நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க. அதைத்தான் நம்ம தனி அரசும் தொடர்ந்து நம்ம அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளாக பொதுவெளியில் வைக்கிறோம். கண்டிப்பாக உண்மையிலேயே அதிமுகவுக்கு எவ்வளோதான் சார் வாக்கு சதவீதம் இருந்துச்சு? 46 விழுக்காடு. இப்போ அம்மா 2016 கிட்டத்தட்ட 44-45 விழுக்காடு இருந்த வாக்கு சதவீதம். தனித்து இரட்டை இலையில ஒற்றை கட்சி தானே, வேற யாருமே இல்லை. நாங்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை உள்ளிட்ட இப்போ நாங்கள் அன்சாரி கருணாஸ் மாதிரி ஒரு 3-4 பேர் தான் நாங்கள் கூட இருக்கிறோம். அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் தான் நாங்கள் அனைவருமே வெற்றி பெற்றோம். அப்போ அம்மா வந்து தனித்து நின்று 45 விழுக்காடுகளை வைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அவரே எடப்பாடி சொன்ன மாதிரி 21 விழுக்காடுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்துட்டார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 23 விழுக்காடு 24 விழுக்காடு இழந்திருக்கிறார். அது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா 1,76,00,000 வாக்குகள் பெற்றிருந்தாங்க அம்மா. அப்போ 1,76,00,000 வாக்குகள் இருந்து இப்போ வெறும் 84,85,00,000 வாக்குகளை தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றிருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட 90,00,000 வாக்குகளை வெளிப்படையாக கைப்புண்ணுக்கு 1 கோடி வாக்குகள் இழந்திருக்கிறாங்க. அதில் இன்னும் கூர்மையாக தனியரசு பல விவாதங்களில் சொன்னேன். எடப்பாடி சொன்னார் அம்மா 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருந்தார் கட்சியிலின்னு சொன்னாங்க. அப்புறம் எடப்பாடி 2 கோடின்னு சொன்னார். அப்புறம் அது 2 கோடியே 30,00,000 உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துட்டோம்னாலாம் எடப்பாடி சொல்லி அந்த கட்சியினரை நம்ப வைத்து வந்த சூழ்நிலையில் இப்போ அவர் சொன்ன மாதிரி கட்சியினுடைய தொண்டர்களே 2,30,00,000 பேர் இருந்திருந்தா வெறும் 80,00,000 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்கன்னா ஏறத்தாழ 3 விழுக்காடு தான் பெற்றிருக்காரு. அப்போ 2 விழுக்காடுங்கிறது பெரும் சரிவு. அப்போ ஒரு கற்பனையான அந்த 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 வாதத்தை முன்வைத்திருக்கார் அல்லது பிழையாக தவறான வாதத்தை முன்வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம வெளிப்படையாக தெரியுது. அது வந்து கட்சியினர் மத்தியில் நம்பிக்கையை இழந்துட்டார். எடப்பாடி வேணா அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் மற்ற நிர்வாகிகளும் கட்சியினுடைய கிளை செயலாளர் வரைக்கும்
இழைப்பை, இந்த சரிவை உணர்ந்திருக்கிறார். அப்போ இந்த வழக்கெல்லாம் எங்கே போச்சுன்னா, வெறும் நோட்டாவில் 0வில் இருந்த பாஜக வெறும் ஓராண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட 17, 18, 19 விழுக்காடு வரைக்கும் வர்றாங்க. எடப்பாடிக்கு இணையாக வர்றாரு. பல இடங்களில் எடப்பாடியை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டு தாமரை 2வது இடத்துக்கு வருகிறது என்றால் அது அதிமுகவினுடைய பெரும்பாலான வாக்குகள் தான். இப்போ அவங்க கிட்டத்தட்ட வாங்கின ஒரு 60 லட்சம் 65 லட்சம் வாக்குகள் அது அதிமுகவினுடைய வாக்குகள் தான் அது. ஓகே ஐயா, அந்த வாக்குகள் எப்படி அங்கே போச்சுன்னா, ஏற்கனவே இவர்கள் ஒரு 4.5 ஆண்டு கால ஆட்சியை இழந்த பிறகும் ஒரு 2 ஆண்டுகள் இவருடைய கூட்டணி தொடர்ந்துச்சுல்ல. அப்போ அவர்கள் ஒரு சித்தாந்த ரீதியாக ஆட்சியிலும் பங்கு, கட்சியில் கூட்டுங்கிற அளவில் அவர்கள் ஒன்றோடு ஒன்றாக அதிமுக வேறு பாஜக வேறு என்கின்ற நிலையை மறந்துட்டாங்க அவங்க. ஓகே, அது ஒரு பாஜகவுடைய துணை அமைப்பை போல் அதிமுக செயல்பட துவங்கியது. ஒரு 6 ஆண்டு காலம் அந்த உறவை பயன்படுத்தி கொண்டு பாஜக அதிமுகவில் ஊடுருவி அதனுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை தன்வசப்படுத்தி தயார் நிலையில் வச்சிருச்சு. அப்போ தேர்தல் வருகிற பொழுது பாஜக அதிமுக எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலைன்னு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், தடுமாற்றம். அண்ணாமலை நம்மாள், எடப்பாடி நம்மாள்னா நம்ம கட்சிக்காரங்க, தத்துவ ரீதியாக சமூக ரீதியாக எல்லாத்துலேயும் ஒரே அளவில் இருக்கிறதுனால மக்கள் 2ஆக பிரிஞ்சு அதிமுகவினுடைய அந்த பெருவாரியான வாக்குச்சரிவு பாஜகவுக்கு போயிருக்கு. அதில் குறிப்பிட்ட இளைஞர்களினுடைய ஒரு சில வாக்குகள், ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் நாம் தமிழருக்கு போயிருக்கு. ஏன்னா நாம் தமிழரும் கிட்டத்தட்ட ஒரு அதிமுக ஒரு மாரல் சப்போர்ட்டாகவே எடப்பாடி அதிமுக நாம் தமிழரும் இணைஞ்சு பயணிச்சதை பார்த்துருப்பீங்க. நாம் தமிழர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூர்மையான விமர்சனத்தை வைப்பதைப் போல, திமுகவின் வைப்பதைப் போல அதிமுகவின் மீது அவ்வளவு கூர்மையாக சகோதரர் சீமான் வைக்க மாட்டார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மென்மையான அந்த பார்வையும் அதிமுக வாக்காளர் இருந்ததுனால அது சீமானினுடைய நாம் தமிழருக்கும் ஒரு சில வாக்கு, ஒரு சதவீதம் எல்லாருமே எடப்பாடியை சார்ந்து போய் எடப்பாடியை காலி பண்ணிடுறாங்க. அதுதான் அந்த புரிதல் அவருக்கு இல்லை. அதுதான். அப்போ எடப்பாடியிடம் இருந்து தான் இந்த வாக்குகள் எல்லாம் பாஜகவுக்கு போகுது, நாம் தமிழருக்கு போகுது. இப்போ விஜய் கூட அதை எதிர்பார்த்து தான் வர்றாரு. எடப்பாடி வாக்கை எதிர்பார்த்து தான் வர்றாரு. வேற எங்கிருந்து எடுக்க முடியும்? ஏன்னா அதுதான் ஒரு வலிமையற்ற தலைமையா, ஒரு உறுதியற்ற தலைமையா இருக்கிற ஒரு கட்சியா இருக்கு. அது பெரிய ஒரு சித்தாந்த ரீதியான சித்தாந்தத்தை தழுவிய வாக்கு குழுமமா இல்லது. அதிமுக வாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட கவர்ச்சி, ஒரு பொதுவான சமூக நலத்திட்டங்கள், அமைதி, அப்படியான ஒரு ஜனரஞ்சகமான வாக்காளர் தொகுப்பு தான் அதிமுக வாக்கு. அது அப்படித்தான் இப்போ தலைவர் காலத்தில் இருந்துச்சு, அப்புறம் அம்மா காலத்தில் இருந்துச்சு, அது இப்பவும் அப்படித்தான் இருக்கு. இப்போ இந்த இழந்து போன இந்த வாக்கு சதவீதத்தை எடப்பாடி மீட்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னும் கூர்மையாக களத்தில் வேலை செய்யும். அதில் அவர் தன்னுடைய கருத்தை முதல்ல புதிதாக புனரமைப்பு செய்து உள்வாங்கணும். முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியலை முதல்ல அவர் உள்வாங்கிக்கிட்டு அந்த அரசியலை வெளிப்படுத்தணும். முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல்னால் என்ன அரசியல்? அது ஒரு கோட்பாட்டு அரசியல், ஒரு தத்துவ அரசியல், இனம், மொழி, நலன் சார்ந்த, உரிமை சார்ந்த அரசியல். அது உலகத்தின் மானுட சமூகத்திற்கு வழிகாட்டுகிற ஒரு பகுத்தறிவு அரசியல். மூட கருத்துக்களை தகர்த்தெறிந்து விட்டு ஒரு மிகப்பெரிய தொன்மை வாய்ந்த தமிழ் நிலம், தமிழ் நிலத்தில் வாழ்ந்த மூத்த குடி, தமிழ் மொழி, மூத்த மொழி, அம்மொழியை பேசுவதனாலேயே அக்குடி ஒரு வலிமையான நவீன நாகரிக சமூகத்திற்கான ஒரு குடியாக தமிழ் சமூகம் இருக்குது. அந்த இனம், மொழி, நிலத்தின் மீது ஒரு பற்றுறுதியோடான பார்வையை தான் நீங்கள் இந்த அரசியலை நகர்த்தணும். இதற்கு ஊறு விளைவிக்கிற அந்நிய சக்திகள் எது வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி அவர்களை இங்கு ஊடுருவ செய்யாமல் தடுத்து நிறுத்துகிற ஆற்றலை எடப்பாடி பெற்றிருக்க வேண்டும். அல்லது திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம் அதுதான். அதை எடப்பாடி ஒரு மென்மையாக அதில் அவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு தெளிவு இல்லை, கொள்கை தெளிவு இல்லாமல், கொள்கை தெளிவு இல்லை, சித்தாந்த தெளிவு இல்லை. தன்னுடைய கட்சிக்கே என்ன கொள்கைன்னு எடப்பாடிக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியலை. அதுதான் சிக்கல். அதை திராவிட முன்னேற்ற கழகம் கூர்மைப்படுத்தி இருக்கிறது. கலைஞர்களுடைய காலத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி ஸ்டாலின் தலைமையேற்ற பிறகு அந்த அரசை 2021 அது நிறுவிய பிறகு அதை தன் திராவிட மாடல் அரசுன்னு பிரகடனப்படுத்தி செய்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு துணிச்சல் இருக்கணும். அது ஒரு பெரிய கூட்டணி, அது கூட்டணிக்கான சூழலை உருவாக்கி அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு கூட்டணியாகவும், அது தேசிய அளவில் இந்தியா கூட்டணியும் ஒரு வலிமையான கூட்டணியாக, பொது உடைமை இயக்கம், பகுத்தறிவு இயக்கம், மத பெரும்பான்மை, பாசிச அல்லது இந்துத்துவ இயக்கத்திற்கு, கொள்கைக்கு, கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை அது நாடுதழுவிய அளவில் கட்டி வலிமையாக இருக்கிறாங்க.
இவைகளை எல்லாத்தையும் முறியடிப்பதற்கான ஆற்றல் எடப்பாடியிடம் குறைவாக இருப்பதனால எடப்பாடியால் இவர்களோடு சமர் செய்து போர் செய்து தேர்தலில் வெற்றியை பெற முடியவில்லை. இது குறித்து ஆரோக்கியமாக அவர் விவாதிக்கிறாரான்னா இதுவரைக்கும் விவாதித்ததா எனக்கு கவனத்துக்கே வரல. நான் பல பேரிடத்தில் கேட்டுட்டேன், யாரோடும் அவர் இது பற்றி பேச மாட்டார், விவாதிக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி அவர் எதன் அடிப்படையில் உங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய செயல்திறனை கூர்மைப்படுத்தி வாக்குகளை நாட்டு மக்களின் ஆதரவை பெற முடியும்? அதுதான் கேள்விக்குறி, அதுதான் தோல்விக்கு மேலே தோல்வி. கண்டிப்பா இந்த ஒருங்கிணைப்பை நோக்கி எடப்பாடி நகராம இருக்கிறதுக்கு அவர் என்ன நெருக்கடியை பார்க்கிறார் சார்? ஒருவேளை ஒருங்கிணைந்தா கிட்டத்தட்ட அதுல ஒரு 10% வாக்கு அவர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒருங்கிணைப்புக்கு அவருக்கு நெருக்கடியா இருக்கிற விஷயம் என்ன சார்? நல்ல கேள்வி. அதாவது தமிழகத்தினுடைய டேனியனுடைய கேள்வி அதில் என்ன சிக்கல்னா, நீங்கள் வந்து இந்த ஒருங்கிணைப்புங்கிறதுல அதிமுக முதல் சறுக்களே அங்கே தான் அது துவக்குது. அப்போ கட்சியினருக்குள்ளேயே நம்பிக்கை வராத எது தடுக்குதுன்னா ஒருங்கிணைப்பு. அந்த ஒருங்கிணைப்பில் அதில் ஒரு என்ன சிக்கல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிக்கல் வருதுன்னா, அந்த தன்னுடைய சம அளவு அதிகாரத்தை பகிர்ந்திருந்தவர்கள் தன்னை விட கூடுதலான அதிகாரத்தையும் வைத்திருந்து தனக்கே அதிகாரத்தை கொடுத்து விலகி இருக்கிறவர்கள், அதாவது சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ், இவங்கெல்லாம் ஒரே ஒரு பிரிவை சார்ந்த அதிமுகவில் நீக்கமர நீண்ட காலம் பயணித்து இரண்டரை கலந்திருந்த வலிமையான ஆளுமைகள். ஓகே, சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ். அப்போ இந்த 3 பேரையும் ஒரே நேரத்தில் இவர் வெளியேற்றி இருக்கிறார்ல, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு கட்சியினரிடத்தில் ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தன் நெருக்கமாக வைத்துக்கொண்டு இன்னொரு சமூகம் இந்த கட்சிக்காக எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கி 1972 73 நடந்த முதல் இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதில் வந்து மாயத்தேவர் முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த முதல் வெற்றி கனியை இரட்டை இலை சின்னத்தில் பெற்றுத்தந்து அந்த கட்சிக்கே ஃபஸ்ட் வெற்றியை துவக்கி தந்த ஒரு சமூகம். அந்த காலத்திலிருந்து 72 கிட்டத்தட்ட ஒரு 82, 92, 2002, கிட்டத்தட்ட 72 82, 92, 2002, 2012, 50 ஆண்டுகளுக்கு மேலே 2022 50 ஆண்டு காலம் ஒரு சமூகத்தில் 80 விழுக்காடு வாக்குகளை அதிமுகவுக்கு தந்த ஒரு சமூகம் இந்த 3 ஆளுமைகள் முக்குளத்து சமூகம். அப்போ அந்த சமூகம் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த கட்சி உருவான காலத்திலிருந்து தன்னுடைய மொத்த சமூகமும் அதிமுகவுக்கு ஆதரவு தந்து அதற்காகவே உழைத்து இந்த கட்சியை நம்ம வலிமைப்படுத்தி வச்சுருந்தோம். எடப்பாடி இன்னொரு சமூகத்தை சார்ந்த மண்டலத்தை சார்ந்தவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு நம்மை ஒரு 3 இந்த ஆளுமைகளையும் சம நேரத்தில் வெளியேற்றிவிட்டு கட்சியை தன்வசப்படுத்தி கொண்டு எதேச்சதிகாரமாக கட்சியை அதிகாரத்தை கைப்பற்றிவிட்டார் அப்படிங்கிறது அந்த சமூக மக்கள் அல்லது பொதுவான மக்கள் நம்மை மாண்டி ஜனநாயக சக்தியில் நேர்மையான நடுநிலையான தொண்டர்கள் இந்த ஒரு பார்வையை பார்க்குறாங்க. அப்போ எடப்பாடி மேலே இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவான பார்வை இருக்குல்ல, அவர் மீது இருக்கிற ஒரு உயர்வான நன்மதிப்பு இந்த விஷயத்தில் கலங்கப்பட்டு அவர் ஒரு 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 தென் மாவட்டங்களில் பெரிய வாக்கு சதவீதத்தை இழக்கிறார். அதுதான் இன்றைக்கி ஓபிஎஸ்னா ராமநாதபுரத்தில் 10 நாட்களுக்கு முன்பு பலாச்சலம் சின்னம் கிடைச்சா கூட அது 3,50,000 வாக்குகளை பெறுகிறது. இரட்டையில் வெறும் 1,00,000 சம்திங் வாங்கி 3வது நாளாக இடத்துக்கு போகிறார். அப்போ நீங்கள் இரட்டை இலையா பலாப்பழமானா இரட்டை இலை அங்கே தோற்கடிக்கப்பட்டு பலாப்பழம் விட்டு கிட்டத்தட்ட 2வது இடத்துக்கு வருது. அதே மாதிரி இங்கே குக்கர் டிடிவி வந்து 2வது இடத்துக்கு வர்றாரு, 3வது இடத்துக்கு அங்கே இரட்டையில் போகுதில்ல. அப்போ அதுதான் இப்போ எடப்பாடிக்கு இருக்கிற நெருக்கடி. ஆனால் இதை வந்து அவர்கள் நேராக கலந்து பேசி ஒழுங்குபடுத்துறதுல எடப்பாடிக்கு ஒரு பெரிய சிக்கல் நெருக்கடி இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் இது நம்ம தலைமைக்கு ஏதாவது இதில் ஆபத்து வந்துருமான்னு அவர் சந்தேகப்படுறாரு. அப்படி படவே கூடாது. சரியோ தவறோ நம்பி ஒப்படைச்சாங்க. ஒரு 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டோம். அதிமுக பொதுச் செயலாளராகவும் நீதிமன்றத்திலெல்லாம் பெருவெற்றியை பெற்றாச்சு. இனி அவர்களை அழைத்து பேசி பதவிகளை பகிர்ந்து கொண்டு கட்சியின் நலன் கருதி கௌரவம் பார்க்காம கட்சியை தலைமையேற்று வழிநடத்தணும். இந்த வெளிப்படையான அணுகுமுறை அவரிடத்தில் இல்லை. பல பேர் பல முயற்சி எடுத்தும் அந்த 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 இணைப்பு அல்லது அந்த பேச்சுங்கிற வார்த்தைக்கு கடுகளவும் முடியளவும் இடம் தராமல் அதை அடிப்படையிலேயே நிராகரிக்கிறார்ல, அது வந்து அவரை இன்னும் கூர்மையாக மக்கள் மத்தியில் அவரை இடைவெளியை பெரிதாக்கு.
அப்போ அவர் அந்த வீழ்ச்சியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கூடிக்கொண்டே வருகிறது. அதான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற புள்ளி வந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துது. எடப்பாடி இல்லாத அதிமுக ஒருங்கிணைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டமும் ஓடிட்டு, எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே இருக்கிற சசிகலா, டிவி, ஓபிஎஸ், இந்த மாதிரியான ஒரு எடப்பாடி இல்லாத அதிமுக ஒரு இணைவை நோக்கி செல்லுமா? இல்லை, அது பாஜக முயற்சி பண்ணால் நடக்கும். ஏன்னா இப்போ ஏற்கனவே பாஜக இது ஒரு பின்னணியிலிருந்து இவங்களை எல்லாத்தையும் இயக்குறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இவங்க வந்து இப்போ எடப்பாடி எதுக்கிற இவங்க கூட இப்போ பாஜக அணியில் இருக்கார். அண்ணன் ஓபிஎஸோ அண்ணன் டிடிவியோ ஒரு மாறலா சின்னமா எல்லாம் எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்களேன். எங்கே ஒரு அதிமுகவை எடப்பாடி ஒரு 4.5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் நேரடியாக அவரே நெருக்கமாக இருந்ததா இவர்களை 3 பேரும் வீழ்த்தினார். இவர் பாஜகவோடு முரண்பட்டு வெளியே வருகிற பொழுது அவர்கள் பாஜகவின் கரம் பற்றி எடப்பாடி எதிர்க்க களத்துக்கு வர்றாங்க. பலனடைகிறது பாஜக. பலகீனப்பட்டு பிரிந்ததுனால பெரிய வீழ்ச்சியில் இருப்பது அதிமுக. இதை உணராமல் அவங்க அந்த 3 அணியில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி எடப்பாடி இப்படி பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அப்போ இந்த இணைப்பு நிகழ்ச்சி நடக்காமல் ஓரளவு இவர்களே தனித்தனியாக பிரித்து பராமரிப்பதும் டெல்லி பாஜக திராவிட ஒரு இயக்கத்தை வீழ்த்துவதற்கு தன்னுடைய பரம கோட்பாட்டு எதிரியாக இருக்கிற ஒரு இந்துத்துவ இயக்கம். அது இன்னும் சொல்ல போனால் அது அடிப்படையில் திராவிட இயக்கத்துக்கு நேர் எதிரான கோட்பாட்டை சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அந்த கட்டுப்பாட்டில் அதனுடைய நிழலில் இவர்கள் 4 பேருமே எப்படியாவது தப்பித்து இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புவதே பிழையானது. ஏன்னா அவங்க ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய வீழ்ச்சியில் தான் அவங்க வளர்கிறாங்க. அதுதான் இப்போ இந்த தேர்தல் வாக்கு சதவீதமெல்லாம் உயர்ந்திருக்கிறது. ஆகவே அவரிடமிருந்து துண்டித்து கொண்டு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு அவர்களை அதே அளவில் நிறுத்திவிட்டு மொத்த நம்முடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி நமக்கு சாதகமான ஜனநாயக சக்திகளை கூட்டணியாக தோழமையாக பற்றி நின்று தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் மக்கள் ஆதரவோடு. அப்போ தான் நீங்கள் சமூக நலத்திட்டங்களை புரட்சித் தலைவர் அம்மாவும் கொண்டு வந்த சமூக நலத்திட்டத்தை இங்கே சாதி வேற்றுமைகளை மத வேற்றுமைகளை எல்லாம் தகர்த்து ஏழை பணக்காரர் என்கின்ற பாகுபாட்டை சமன் செய்து ஒரு சிறந்த நிர்வாகத்தை ஒரு அறிவு சார்ந்த அரசியலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற புரிதலோடு இவங்க முதல்ல வெளிப்படையாக பேசணும். பல முறை நம்ம வேண்டுகோள் வச்சுட்டோம், ஊடக வழியாக வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நேரடியாகும். ஆனால் அதில் அனைவருக்குமே அதில் ஒரு நெருடல் இருக்குது. இணைந்து பணியாற்றுவதில் ஒன்றுபட்டு பணியாற்றுவதில் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த விருப்பம் இல்லாமல் இசைவு இல்லாமல் இவர்கள் விலகி போகிறார்கள் அல்லவா. இதை பயன்படுத்தி பாஜக வலிமை பெற்றே வருகிறது. அல்லது இன்னும் இருக்கிற புதிதாக வருகிற கட்சிகளும் அதை வலிமைப்படுத்தி கொண்டு இவர்கள் பலகீனப்பட்டே வருகிறார்கள். ஆகவே இதிலிருந்து மிக விரைவில் மீண்டெழ வேண்டுமென்றால் இந்த ஒன்றுபடுதல் என்கின்றது அவசியமானது. ஆனால் எடப்பாடிக்கு அதில் 100 விழுக்காடு உடன்பாடு இல்லைங்கிறத நம்ம பல நாள் பார்த்துட்டோம். அதை தான் நிறைய அளவோட கேள்வியாகவும் இருக்குது. ஆகவே எடப்பாடி இதே பிடிவாதத்தோடு தொடர்ந்த அரசியல் பயணத்தை துவக்குவார் என்றால் அதிமுகவினுடைய அழிவை தடுக்க முடியாது, வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்துக்கும் தேனிகளுக்கு வணக்கம்.